ரீசென்ட்டா மவுண்டன் வழியா போயிட்டு இருந்தப்போ, ஒரு கடையில ஒரே கூட்டமா இருந்துச்சுங்க. சரி என்னடா இது சாப்பிடுற ஐட்டமா இருக்கேன்னு இறங்கி போய் என்னடான்னு பார்க்க போனேங்க. பார்த்தா வேற லெவல்ல ஃபுட் மணி இருந்துச்சுங்க. எல்லாரும் பே பண்ணிட்டு லைன்ல நின்னு வாங்கிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு மெனு கார்ட வாங்கி பார்த்தா நெறைய வெரைட்டி இருந்துச்சுங்க. ஸ்டார்டர் ஃப்ரைஸ், கிரன்ச் அண்ட் மன்ச்சு, சிரோலின் மின்ஸ்டு, ஸ்காலப்பு, ஃபிஷ் அண்ட் சிப்ஸ்ன்னு வாயில வராத பேரெல்லாம் வச்சிருக்கானுங்க. சரி நமக்கு புடிச்ச பர்கர் மேனியால வெரைட்டில சிக்கன், பீஃப், ஃபிஷ்ன்னு நெறைய வெரைட்டி வச்சிருந்தானுங்க. சரி அதுல ஒரு 2 ஆர்டர போடுவோம்னு சொல்லிட்டு சிக்கன்ல வந்து பேட்டி ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆர்டர் போட்டு அதுக்கப்புறம் பீஃப்ல பார்த்தீங்கன்னா, ஃபில்லட் மிக்னான் பர்கர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் ஒண்ணு போட்டாங்க. சரி ஆர்டர் பண்ணிட்டு, சரி நாமளும் உள்ள போய் அப்படி என்னதான்டா செய்றானுங்கன்னு பார்த்தா, வேற லெவல்ல பண்றானுங்க. ஒரு சின்ன கடைக்குள்ள 10 பேர் நின்னு வேலை செய்றாங்க. அந்த சிக்கன் இருக்குது பாருங்க. சிக்கனும் பீஃப்பையும் ஸ்மாஷ் பண்ணி, டபுள் சீஸ போட்டு பிளெண்ட் பண்ணி பண்றாங்க பாருங்க. அட யப்பா! நம்ம ஆர்டர் எப்படா வரும்னு வெயிட் பண்ணியிருந்தோங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம ஆர்டர் வந்துருச்சுங்க. பாருங்க நம்ம பர்கர் எப்படி இருக்குன்னு அப்படியே அந்த ஃப்ரைட் சிக்கன் வெளியில வரைக்கும் வந்திருக்கு பாருங்க. சீஸ பார்த்தாலே எச்சி ஊறுதுங்க. அப்படியே அந்த பர்கர எடுத்து ஒரு கடி கடிச்சு பார்த்தா, ஏங்க வேற லெவல்ல இருந்துச்சுங்க. ஆமாங்க. என்னோட என்னோட பசங்க எல்லாம் செமையா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சென்னையில எல்ஐசி ஆப்போசிட்ல ஒரு கிரேவ்ன்னு ஒரு சின்ன ஹோட்டல் தாங்க. மேல உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு ஒரு டீசென்ட்டான ஒரு பிளேஸ் இருக்கு. அப்படி இல்லன்னா நம்ம வண்டி எடுத்துட்டு வந்தா வண்டியில கூட உட்கார்ந்து சாப்பிடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.